ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பிஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. என்னோட ஷார்ட்ஸ் சேனல் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனலுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறேன். அதுலேயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர் அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் கர்வ் கான்செப்ட் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டாடா கர்வ்.EV இந்த வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஹிக்கிள்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படியெல்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது, என்னென்ன வேரியன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். முன்னாடி ஒரு சில அன்வீலிங் வீடியோஸ்ல நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ரெடி டிசைன் கூட நத்திங் அதுக்கப்புறம் இன்டீரியர் கூட நத்திங் அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷோ ஆஃப் பண்ணாங்க. இப்போ கம்ப்ளீட்டா இந்த வெஹிக்கிள் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா நம்ம இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் அண்ட் வேரியன்ட் பிரேக்கப் பத்தி நாம வந்து பார்ப்போம். நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லலாம். பேட்டரி பேக்லயும் நமக்கு ரெண்டு பேட்டரி பேக் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச்க்கான பேட்டரி பேக் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பேட்டரி பேக்கோட டீடைல்ஸ், வேரியன்ட்ஸோட டீடைல்ஸ், என்னென்ன பிரைஸ் பாயிண்ட்ல இந்த வெஹிக்கிளை நமக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, அதை பத்தி எல்லாமே நான் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து போடுறேன். அந்த ஸ்லைட்ஸை மிஸ் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. அதுல கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். வேரியன்ட் பிரேக்கப், பிரைஸ் பிரேக்கப், அதுக்கப்புறம் அந்த பேட்டரி பேக்கோட வெர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இதுல நீங்க எந்த வெஹிக்கிள் வந்து சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுவீங்கிறத கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு ஒரு நாலேஜபிளா வந்திருக்கும். அதுக்கப்புறம் மற்ற வியூவர்ஸ்க்கு ஒரு வைடர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி வந்திருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன் பத்தி ஒரு சின்ன ஓவர் வியூ நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸ்டீரியர் டிசைன் பத்தி பார்க்க போனா டாட்டாவோட அந்த கம்ப்ளீட் சஸ்டைனபிள் டிசைன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாடா நெக்ஸான்ல பார்த்து அதே டிசைன் லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு LED DRLs வந்து கொடுத்திருக்காங்க. வெர்டிகலி ஓரியன்டட் ஸ்ட்ரைப்ஸ் நம்மளுக்கு பம்பர்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அண்டர் பாடி ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கிடைக்குது. வெர்டிகலி ஓரியன்டட் ஹெட் லாம்ப்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் யூனிட்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஹெட் லாம்ப் வந்து ஒரே ப்ரொஜெக்டர் யூனிட் நமக்கு வந்து வரும். பை ப்ரொஜெக்டர் ஃபாக் லாம்ப் மாதிரியான யூனிட் நமக்கு வந்து வரும். இது ஒரு EV வெஹிக்கிள்ங்கிறதால ஃப்ரண்ட்ல நமக்கு அந்த ஏரோடைனமிக் வென்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி நாம டாடா நெக்ஸான், டாடா சஃபாரில பார்த்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளையும் நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல டாப் மாடல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் அடிஷன்ஸ் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமரா கூட செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. ரேடார் கூட செட்டப் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் நமக்கு கம்ப்ளீட்டா லெவல் 2 ADAS சிஸ்டம் கூட ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. அப்படியே நாம நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் வந்தோம்னா சைட் ப்ரொஃபைல்ல தான் இம்பார்ட்டன்டான டிசைன் லாங்குவேஜ் இந்த வெஹிக்கிளுக்கு நமக்கு வந்து இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு கர்வியான ஸ்ட்ரீம்லைன் டிசைன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்லோப்பி ரூஃப் லைன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இதனால கர்வி ஸ்டாண்ட்ஸ் வந்து நல்லா சைடுல நமக்கு அப்பீலிங்கா காட்டுது அப்படின்னு சொல்லலாம். சர்க்குலர் அண்ட் ஸ்கொயர் ஷேப் இன்டகிரேட் பண்ண மாதிரி வீல் ஆர்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டோர் சைட் கிளாடிங்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வெஹிக்கிள் நல்லா போல்டரா ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ்ல நமக்கு சைடுல தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான அடிஷன் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு டாடா மோட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால அந்த டெக்கியான திங்க வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 10 inch அலாய் வீல்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. டாப் மாடல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஏரோடைனமிக் அலாய் வீல் வந்து கிடைக்கும். கீழ மாடல் நீங்க வந்து போகும்போது நார்மல் அலாய் வீல் செட்டப் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ரியர் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனா நமக்கு அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்கான போர்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. கனெக்டட் LED டைல் லாம்ப்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டைல் லாம்ப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைல் லாம்ப் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்வைப் போர்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. இது நல்லா அந்த பிரீமியம் குவாலிட்டியை வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைல் லாம்போட பேஸ் எல்லாம் ஒரு பியூரோ பிளாக் யூனிட்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். டாடா கூட லோகோ, ரியர் பார்க்கிங் கேமரா கூட செட்டப் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. கீழே அப்படியே வந்தா ஒரு டூல் டோன் கலர்ல பம்பர் ஃபினிஷ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு பார்க்கிங் சென்சார் கூட ஆப்ஷன், ரிஃப்ளெக்டர் கூட ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ரியர்ல விண்ட்ஸ்கிரீன் டிஃபாகரும் எக்ஸ்ட்ரா அடிஷனா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேல ஒரு சின்ன ஸ்பாய்லர் கூட செட்டப், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ஃபின் ஆண்டனா எல்லாமே நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் டெயில் கேட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் யூனிட்டா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா ஆடா வந்து பாத்தீங்கன்னா கெஸ்டர் கண்ட்ரோல் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 455 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கூட கெபாசிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. பூட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டடா JBL கூட சப்வூஃபர் சிஸ்டம் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. டோயிங் ஹூக்ஸ், லைட், அதுக்கப்புறம் பார்சல் ட்ரே கூட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரியர்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இன்டீரியர்ல வந்தோம்னா இன்டீரியர்ல நம்ம எடுத்ததுமே நோட் பண்ண போறது பாத்தீங்கன்னா அந்த பேனராமிக் சன்ரூஃப் தான். டாடா கர்வ்.EVலயும் பேனராமிக் சன்ரூஃப் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம டாடா EV வெஹிக்கிள்ஸ்ல பேனராமிக் சன்ரூஃப் பார்க்கறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்ப ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பாத்துறோம். ரியர் சீட் வந்து பார்க்க போனா ஒரு பக்கெட் டைப்பான அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ்ல உள்ள ரியர் சீட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. 3 point சீட் பெல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதுவும் ஹெட் ரெஸ்ட்ல மல்டிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அக்கமடேட்டிவ்னஸ் எல்லாம் சீட்ல வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சென்டர் AC வென்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே நமக்கு அடிக்குவேட்டா கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ல உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து அடிக்குவேட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல என்னென்ன ட்ரிம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல நம்ம எடுத்ததுமே நோட் பண்ண பார்க்க போனா அந்த illuminated ஸ்டீரிங் வீல் செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. டாடா சஃபாரி அண்ட் டாடா ஹேரியர்ல பார்த்து அதே ஸ்டீரிங் வீல் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட், லெதர் ஆப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இப்போ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லெவல் 2 ADAS கொண்ட சிஸ்டம் கம்ப்ளீட்டா அந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச் கொண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் கொண்ட செட்டப், புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொண்ட செட்டப் எல்லாமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 இருந்து 14 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் கொண்ட இன்ச்சஸ் வந்து வேரி ஆகும். அதாவது நீங்க வேரியன்ட் போக போக அதோட ஃபீச்சர்ஸும் வேரி ஆகும், அதோட சைஸும் நமக்கு வந்து வேரி ஆகும். டாப் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கொண்ட கனெக்டிவிட்டி, ஆப்பிள் கார்ப்ளே கொண்ட கனெக்டிவிட்டி, அந்த Arcade.ev கொண்ட கனெக்டிவிட்டி அதெல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஆடா டாடா IRA கொண்ட கனெக்டிவிட்டி, அமேசான் அலெக்ஸா கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொண்ட செட்டப்பும் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்டர் கன்சோல்ல வந்தீங்கன்னா யூனிக் டிசைன்ல உள்ள ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி வென்ட்ஸ் அதுக்கப்புறம் என்டர் டேஷ்போர்ட் கான்டூஸ்லயும் நமக்கு மல்டிபிள் கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் கொண்ட செட்டப் நமக்கு கிடைக்குது. சன்ரூஃப்லயும் நமக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் கொண்ட செட்டப் வந்து கிடைக்கும். டெடிகேட்டட் 360 டிகிரி கேமரா கொண்ட ஒரு பட்டன் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபாக் லாம்ப் கொண்ட பட்டன், லாக் அண்ட் லாக் கொண்ட பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே ஒரு டாகல் ஸ்விட்சஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான யூனிட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சார்ஜிங் யூனிட் அண்ட் சார்ஜிங் சாக்கெட்ஸ் பத்தி பார்க்க போனா நமக்கு சி டைப் சார்ஜிங் சாக்கெட், USB சார்ஜிங் சாக்கெட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சாக்கெட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் கொண்ட ஆப்ஷன் இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்குது. டாப் மாடல்ஸ் போக போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹோல்ட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கிடைச்சிரும். ஹைட் அட்ஜஸ்டபிள் டைவர் சீட்ஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, பெர்ஃபரேட் லெதரட் மெட்டீரியல் உள்ள சீட் அப்பாசிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் டிம்மிங், IRVMs, வைசஸ்ல வேனிட்டி மிரர் லைட்ஸ் அந்த மாதிரி உண்டான எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டாடா Curve.ev வந்து கன்சிடர் பண்ணீங்களான்னு கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Krish Views.